மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது, என் விழி சேர்ந்தது. விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்வினை உன்மேனி மீட்டட்டும் என் மேனி. இறைவினில் வந்து கலந்திடு, வீரல் பட மெல்ல கனிந்திடு. எங்கே ஷாக்கடிக்கும் அறிந்து கொண்டேன் பெண்ணாலே, தெரிந்து கொண்டேன் உன்னாலே. காஷ்மீர் ரோஜாவே கைக்கு வந்தாயே, மோந்து பார்க்கும் முன்னே முள்ளெடுத்து குத்தாதே. காதல் சூரியன் தான் கண்ணுக்குள்ளே கரையுமே, மாமன் பார்த்தாலே மஞ்சள் கூட சிவக்குமே. கண்ண பார்த்தாலே கல் குடிச்ச போததான், ஒன்னு நினைச்சாலே சொர்க்கத்துக்கு பாததான். என்னதுலாம் நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு மாடர்ன் ட்ரெஸ்னா என்னன்னு தெரியாதுன்னு, தெரியும்ன்றத காட்டுறதுக்காக தான். எப்படி எப்படி அப்படியா? ஆட்டிய குல்ஃபி சும்மா ஷாக் அடிச்ச மாதிரி ஜிவ்வனு எழுதுறி. என்னென்னமோ தோணுது, நான் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போல எப்படி என்ன வார்த்தையே காணும். பார்த்துக்கோங்க, எனக்கும் மாடர்ன் ட்ரெஸ்னா என்னன்னு தெரியும், நாங்களும் பண்ணுவோம். சரி வேணானே விட்டு வச்சிருக்கோம். பார்த்தீங்களா, பார்த்ததும் கண்டிப்பா கவர்ந்துருப்பீங்கன்னு தெரியும். கவராத மாதிரியே ஒரு லுக்கு, அப்படிதானே? அது சரி, கண்டுபிடிச்சிட்டானே. ஏய், அப்புறம் இப்படி வந்து நின்னா கவராம இருக்க முடியுமா என்ன? என் மனசு என்கிட்ட இல்லடி, அதுவும் பின்னாடிதான் சுத்துது. நானும் பின்னாடிதான் சுத்துறேன், ஆனா நடக்க மாட்டேங்குது. பரவாயில்லடி குல்ஃபி, உள்ள வந்த போது ஏமாத்திட்டியேன்னு சின்னதா பிக்ஸ் ஆன. ஆனா இப்ப சும்மா சொல்லக்கூடாது, டபுள் மடங்கா வச்சு செஞ்சுட்டேன். ஏய், யார் கவுந்தது? இதுக்கெல்லாம் கவர் வேணா நானு. பெரிய இந்த ட்ரெஸ் போட்டுட்டான், இதை பார்த்ததும் நாங்க கவர்றதுக்கு வட்டி. அப்ப நீங்க கவரல, என்னைய பார்த்து கவரல, அப்படிதானே? அப்படிலாம் சொல்ல முடியுமா என்ன? வந்து நின்ன போது ஒரு போதையான, அந்த போதையில இருந்து இன்னும் தெரியலடி. என்னமோ பண்ணணும் போல இருக்கு. அடி குல்ஃபி, ஏனுங்க உங்களதான் கேக்குறேன், அப்போ நீங்க கவரல, அப்படிதானே? ஏய், இதுல என்னடி சந்தேகம்? இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கவுந்துருவாங்களா என்ன? அப்படிலாம் நான் கவர மாட்டேன். பெரிய இந்த ட்ரெஸ் அதெல்லாம் ஒன்றும் கவரல. ஆமாமா, நீங்க கவரல தான். உங்க வார்த்தையிலேயே நல்லா தெரியுது நீங்க விழுந்துட்டீங்கன்னு. பார்த்து வர சைட் அடிக்காதீங்க. ஏய், என்ன பார்த்துட்டு இருந்தா சைட் அடிக்கணும்னு அர்த்தமா? பார்த்தேன், நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்ததுன்னு சொல்ல முடியும். அதுக்காக பார்த்தேன், மற்றபடி சைட் எல்லாம் அடிக்கல. பார்த்தேன், சும்மா சொல்லக்கூடாது. வேற லெவல்ல இருக்காயா? அது சரிங்க, நீங்க பார்த்ததாவே இருக்கட்டும். நீங்க கவர்ல தான், நீங்க செல்லு விடல தான், சைட்டு அடிக்கல தான், நான் ஒத்துக்கிறேன். சரி சரி, அத்தை மாமா தாத்தா பாட்டி தான் வர டைம் ஆகுது, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய், என்ன அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன்றா? இரு, இன்னும் நான் சரியா பார்க்கல, நல்லா இருக்கா இல்லையான்னு நான் சரியா பார்க்கல. பார்த்ததுக்கு அப்புறமா மாத்திக்க. அது வரைக்கும் இருடி. பாரு, நீங்க தான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, இதெல்லாம் ஒரு மாடர்ன் ட்ரெஸ் கேட்டுட்டீங்களே, அப்புறம் என்ன? பார்த்ததுனால தானே நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. பரவாயில்ல விடுங்க, நல்லா இல்லாமலே இருக்கட்டும், நான் போறேன். அத்தை மாமா வந்துருவாங்க, அவங்க மட்டும் என்ன இந்த கோலத்துல பார்த்தாங்க அவ்வளவுதான், என் மான மருவதெல்லாம் மொத்தம் போயிடும். அதனால என்ன போறேன். ஏய் நில்லுடி, போறேன்றாலே. ஏய், என்ன அதுக்குள்ள போறேன்னு சொல்றேன்? அத சொல்லலாம், நான் சரியா பார்க்கல. நான் பார்த்ததுக்கு அப்புறமா போ. ஏங்க, நான் போறேன், அத்தை மாமா வந்துருவாங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன். ஏய், என்னடி அதுக்குள்ள போனோம்னு சொல்லிட்டு இருக்கேன்? பார்த்துட்டு இருக்கேன்ல, இரு போலாம். அது இல்ல, நான் போறேன். ஏய், என்னடி போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்? என்ன நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு பயமா இருக்கா என்ன? பயமா எனக்கா? ஐயோ ஐயோ, நீங்க வேற உள்ளுக்குள்ள ஏன் உதறதுன்னு எனக்கே தெரியல. இவர்கிட்ட செட்டப் பண்ணும்போது நல்லா இருக்கு, ஆனா இவர்கிட்ட வந்தா உள்ளுக்குள்ள எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் உதறல இருக்குதே, என்னவா இருக்கும்னு தெரியலையே.
பயமா எனக்கா? சே 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 சே, பயமா தான் இருக்கு. அடி குல்ஃபி, நான் பக்கத்துல வந்தா உனக்கு உள்ளுக்குள்ள என்னென்னமோ ஆகுதுன்னு எனக்கும் தெரியுது. அது சரி, நீ பக்கத்துல வரும்போது எனக்கும் இப்படிதாண்டி என்னென்னமோ பண்ணுது. இன்னைக்கு ரெண்டு பேரும் சேருவோம்னு தெரியல. அப்படி இருக்கு குல்ஃபி. அப்படி என்ன 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 வேணும்? ஏய், என்ன வேணும்னு கேட்டா கொடுப்பியா? சொல்லுடி, கொடுப்பியா? கண்டிப்பா நீங்க கேட்டு இல்லைன்னு சொல்லுவேனா என்ன? அப்படின்னு சொல்ல மாட்டேன். இனி நீங்க எது கேட்டாலும் கண்டிப்பா கொடுப்பேன். ஏய், என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு பார்த்தா அந்த பக்கம் திரும்பி இருக்கா? சொல்லுடி, நான் எது கேட்டாலும் கொடுப்பியா? ஏய், என்ன கொடுப்பியா? அது அது வந்து सारे सा गा गा रे रे सा सा नि नि प नि सा रे सा म प नि सा रे सा म प नि सा रे सा என் செல்லம் என் செல்லம் கண்டுடா இது. ஒரு கண்ணில் போதை கொண்டு நீயும் பார்க்கிறாய், மேல் உதட்டை கீழ் உதட்டை அசைக்கிறாய். அசைவில் உன் இதழசைவில் இதயத்திலே இன்று ஒரு இசைத்தட்டு சுழலுதடி. புதிய ஏய், குல்ஃபி, ஸ்டாப் ஸ்டாப், நான் இங்க தான் இருக்கேன். ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கேன். அது சரி, இவ இருந்ததே மறந்துட்டேனா? டே அர்ஜுன், அப்புறம் இவ இப்படி வந்து நின்னா எல்லாத்தையும் மறக்க வேண்டியதுதான். என்னப்பா, நான் இங்க ஒருத்தர் இருக்கேங்கிறதே மறந்துட்டீங்க போல இருக்கு. ஐயோ கீத்து, அதை மறந்துட்டேன்னு தெரியுதே. கிளம்பி இருக்கலாமே, நல்ல சமயத்தில் கெடுக்கிற ஒண்ணு. டேய் அர்ஜுன், என்னடா மனசுக்குள்ள திட்டுறியா? இல்ல கொஞ்சம். ஏன் கீத்து? சரி விடு, இப்ப இல்லைன்னா என்ன? ஏய், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் சொன்னல, ஓ போய் பண்ணிட்டு வா. எனக்கு எதுவும் கிடைக்கலாம், இன்னொரு நாள் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். சரி போ, போய் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, ஓடி. சரிங்க, நான் போறேன். அர்ஜுன் அர்ஜுன், ஏன் இல்ல ஏமா? என்னடா ஒரே லவ்ஸ் பங்கமா போயிட்டு இருக்கு போல இருக்கேன். மிச்சக்கண்ணு வாங்காம சைட் அடிச்சிட்டு இருக்க. டேய், அவங்க உன் ஒய்ஃப் தான், இப்படி சைட் அடிக்கணுமா என்ன? அது சரி, ஏன் கேட்க மாட்டேன்? என் இடத்துல இருந்து பாரு, அப்பதான் தெரியும் நான் ஏன் இப்படி சைட் அடிச்சிட்டு இருக்கேன்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், விடு. நம்ம என்ன பேச வந்தோம் அதையே மறந்துட்டேன். அது எப்படி ஞாபகத்துல இருக்கும்? நீதான் உன் ஆள் மேல இருக்க லவ்ஸ்ல அப்படியே தத்து அடிச்சிட்டு இருக்கே. என்னடா அர்ஜுன், லவ்ஸ் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. அன்கண்டிஷனல் லவ்வா? அட நீ வேற கீத்து, ஏன் வெறுப்பேத்துற? எல்லாம் அன்கண்டிஷனல் லவ் தான். என்ன உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கான், வாய் விட்டு வெளியில சொல்ல மாட்டேங்கிறான். அவளும் சொல்லுவான்னு ட்ரை பண்றேன், சொல்லவே மாட்டேங்கிறான். அவ எப்ப அவ காதல சொல்றது, நான் எப்ப அவ கூட சேர்றதுன்னு தெரியல. ரொம்ப தவிக்கிறேன். ஏய் அர்ஜுன், என்னடா நீங்க ஊர்ல இருக்கும்போது உங்க லவ்வ சொல்லிருப்பீங்கன்னு நினைச்சேன், இன்னும் சொல்லலையா? டேய், உன் நிலைமை கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கே. ஏன் கீர்த்து, இதுக்கிடையில எங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. இப்ப கூட நான் அவகிட்ட கோச்சிட்டு தான் இருக்கேன். அவ்வளவுதான், ஏதோ சட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட விளையாடிக்கிட்டு என்ன உசு பேத்திட்டு இருக்கான். ஆனா இப்போ அவ உசு பேத்தாமலே நானே ஏறிட்டேன். அது சரி, அப்ப ஸ்டோரி இன்னும் லென்த்தா போயிட்டே இருக்கு போல இருக்கே. டேய், இதுக்கு ஒரு எண்டு கார்டை போடுங்கடா. சீக்கிரமா உங்க மனசுக்குள்ள இருக்க லவ் சொல்லுங்களேடா. நீங்க சொல்லி நீங்க சேர்ந்தவங்களாவது பார்க்க எங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஓய், எனக்கு மட்டும் என்ன சொல்லப்படாதுன்னு ஆசையா? எனக்கும் சொல்லணும்னு ஆசை இருக்கு. சொல்லணும்னு நினைச்சு நான் ட்ரை பண்ணும்போதுதான் ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால மனசுல இருக்கிறத சொல்லாம அமைதியாயிட்டேன். ஆனா அவன் மனசுல இருக்கிறத சொல்லலாம்ல, அவளும் அவன் மனசுல இருக்கிறத சொல்லவே மாட்டேங்கிறான். ஆனா அவளும் என்ன விரும்புறான்னு தான் நினைக்கிறான் என்ன. அவன் என்ன விரும்புறான், என்ன மனசார விரும்புறான்னு எனக்கு நல்லா தெரியும். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. டேய் அர்ஜுன், இப்படி ஒருத்தர் மாறி மாறி மனசுக்குள்ள லவ் வச்சுக்கிட்டு வெளியில சொல்லாம இருக்கீங்க. டேய், இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கிற விஷயமா இதெல்லாம்? வெளியில சொல்லி நீங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வழியை பாருங்கடா. நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றதை பார்க்கும்போது எனக்கே யாரையாவது லவ் பண்ணணும் போல ஆசை வருதா பாத்துக்கே. அது சரி கீர்த்துமா, கொஞ்சம் பார்த்துமா.
லவ்ஸ்ன்னு வேற எதுலயும் போய் விழுந்துடாத. பார்த்து நல்ல பையனை பார்த்து லவ் பண்ணு. நல்ல பையன் அத உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து இன்னொரு நல்ல பையனை தேடுறது. உனக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா நான் வேணா உனக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஏய், என்ன என் வாழ்க்கையில தீ வச்சுட்டு போயிட போல இருக்கு. கொஞ்சம் பார்த்து பொறுமையா பேசு. நீ பேசுறது மட்டும் அவன் காதுல விழுந்தது அவ்வளவுதான். என்ன பாவையாலே கொளுத்திடுவா. டேய் அர்ஜுன், நீயாடா இது சப்பிக்கு இப்படி பயப்படுற? டேய் உன்னை பார்த்து காலேஜே பயந்தது. இப்ப நீ என்னடா சப்பியை பார்த்து பயந்துட்டு இருக்க? டேய் அர்ஜுன், நல்ல வசமா சிக்கி இருக்க போல இருக்கே. ஏன் சொல்ல மாட்டேன்? சும்மா பேச்சுக்கு உங்க இடத்துல யாரா இருந்தாலும் இப்படி தாண்டி பாப்பேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். அவ்வளவுதான். பாவையாலே முறைச்சிட்டா அவ. ஷப்போ, அந்த பாவை பார்க்கணுமே. நானே திணறிட்டேன். நீ என்னடா நீ இப்படி பேசுறத மட்டும் அவ கேட்டான் பத்ரகாளியாவே மாறிடுவான். தெய்வமே, என் வாழ்க்கை ஏதோ தீய வச்சுட்டு போயிடாதமா. டேய் அர்ஜுன், நீ பயப்படுறத பார்க்க நல்லா இருக்கு அர்ஜுன். பரவாயில்ல, சப்பி எவ்வளவு கிரேட்ல. செம டேலண்ட் தான். உன்னையே இந்த அளவுக்கு நடுங்க வச்சிருக்காங்க. அப்போ ஏதாவது சம்பவம் பண்ணணுமே. சம்பவம் பண்ணிடலாமா? ஏய், வேண்டாம், தேவையில்லாம எதுவும் பண்ணி வைக்காத. இப்பதான் எனக்கு அவளுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வர மாதிரி இருக்கு. நீ வேற ஏதாவது உசு பேத்தி விட்டு போயிடாதமா தாயே. தயவு செஞ்சு வந்த வேலை என்னமோ அந்த வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாத வேலை எதுவும் பண்ணி வச்சிடாத. நானே இப்பதான் அவ கிட்ட கிட்ட நெருங்கிட்டு இருக்கேன். நீ வேற அந்த நெருக்கத்துக்கு நடுவுல ஏதாவது தீய கொளுத்தி போட்டாதமா. ஐயோ அர்ஜுன், நீ இப்படி ஆயிட்டே அர்ஜுன். பார்க்க எனக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா சிரிக்கிறேன். சரி சரி, எனக்கு பிடிச்சிருக்கு. அவகிட்ட அடங்கி போறதுக்கும் பயந்து போறதுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. என் பொண்டாட்டி அவகிட்ட நான் அடங்கி போகாம வேற யார் அடங்கி போவோம்? எங்கிருந்தோ வந்த அழகே, உன்னை எண்ணி எண்ணி நானும் பறப்பேன். இனி உலகழகி இங்கே வந்தாலும் அவளை ஊரை விட்டு ஓட சொல்லுவேன். டேய் அர்ஜுன், ரைட். சப்பி உன்னை நல்லாவே கவுத்திருக்காங்க. சப்பி, ரியலி யூ ஆர் கிரேட். ஆனா என்ன, ரெண்டு பேரும் பிரிஞ்சே இருக்கீங்களே. செத்து விட்டுருவோமா? விட்டுடுவோம், பண்ணிடுவோம். இல்லடா, நான் கூப்பிட்டே இருக்கேன், நீ வந்துட்டே இருக்க. மச்சான், இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசுனேன், நீ கண்டிப்பா என் குடும்பத்துல பூமி அடிச்சிட்டு போயிடுவேன். எதுக்கு? அதனாலதான் இந்த வம்பு வேணான்னு நான் வந்துட்டேன். ஏய், கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிட்டு அமைதியா இரு. ஏற்கனவே இங்க எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் ஓடிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் அமைதியா இரு. நாங்களே எப்போ சேருவோம்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். இதுல நீ வேற ஏதாவது புது பிரச்சனையை கலப்பி விட்டாதமா? தெய்வமே, கொஞ்சம் அமைதியா இருமா, போதும். டேய் அர்ஜுன், இந்த அளவுக்கு பயமா? அப்பாடியும் சப்பி உன்னை ரொம்பவே மாத்தி வச்சிருக்காங்களே. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், சின்னது தானே, ஒரே ஒரு விளையாட்டு ப்ளீஸ் தான். இது வேணாம் வேணாம், விளையாட்டு வேலையாயிடும். சொன்னா கேளு, அமைதியும் வேலையை பாருமா. டேய், என் வேலையை பார்க்க தானே கேக்குறேன். அர்ஜுன் அர்ஜுன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கீத்துமா, கீத்து எப்பமா வந்த? ஹாய் ஆண்டி, ஹவ் ஆர் யூ? ஹவ் இஸ் அங்கிள்? எனக்கு என்ன கீத்துமா, நான் நல்லா இருக்கேன். உங்க அங்கிளும் நல்லா இருக்காரு. பெரிய மருமகளே, இந்த பிள்ளை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமா அத்தை, நம்ம அர்ஜுனும் கீத்துமாவும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சாங்க. ஆமா ஆமா, அன்னைக்கு பேரண்டி கூட சொன்னா ஒரே காலேஜ்ல தான் படிச்சோன்னுட்டு. ஆமா, இந்த பிள்ளை ஏதோ வெளிநாட்டுக்குலாம் போய் படிச்சதாமே. ஆமா அத்தை, இவன் டாக்டருக்கு படிச்சதுனால ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டு அதுக்கான ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இப்பதான் வந்திருக்காங்க போல இருக்கு மேடம். மேடம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு தான் நம்ம கணக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதான் இப்பதான் வீட்டு பக்கம் வந்திருக்காங்க போல. என்ன கீத்துமா, அப்படிதானே? ஐயோ ஆண்டி, சாரி ஆண்டி, நான் எப்பயோ வர வேண்டியது. நான் கேம்பஸ்க்காக போயிட்டேன் ஆண்டி. அதான் பாட்டி ஊர்ல தான் இருந்தேன் கேம்பஸ்க்கு. அங்க இருந்து இவங்க எல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க. நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆண்டி. 2 நாளைக்கு முன்னாடி தான் ஊருக்கே வந்தேனே நானு. அதுக்கப்புறம் தான் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி அவனை ஃபேக்டரியில மீட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், அதனால அவனை மீட் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இன்னைக்கு அவன் ஃபேக்டரிக்கு வரலன்னு சொல்லிட்டான். சரி, வீட்டுக்கு வந்து பாத்துலாமே, வீட்டுக்கே வந்துட்டேன் ஆண்டி. சாரி ஆண்டி. பரவாயில்ல கீத்துமா, நான் சும்மா சொன்னேன். அர்ஜுனனை பத்தி எல்லாமே சொன்னான் அவன். நீ கேம்பஸ்க்கு போனதும் சொன்னா, 2 நாளைக்கு முன்னாடி தான் நீ வந்தன்றதையும் சொன்னானே. ஆனா நீ இன்னைக்கு வீட்டுக்கு வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. தெரிஞ்சிருந்தா நான் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து வீட்லயே இருந்திருப்பேன். இல்ல ஆண்டி, அர்ஜுன் ஃபேக்டரியில மீட் பண்றதா தான் இருந்தது. வீட்டுக்கு வந்தது திடீர் பிளான் தான். அதெல்லாம் ஆண்டி சொல்ல முடியல, சாரி. பரவாயில்ல கீத்துமா, நீ அர்ஜுன் கிட்ட பேசிட்டு நான் போயிட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஓகே ஆண்டி. அது சரி, வீட்டோட ஐக்கியமாயிட்டியா? இதுக்கப்புறம் உனக்கு கிளப்பவே முடியாது. உனக்கு கிளப்புறது ரொம்ப கஷ்டம். கீத்து, டைம் ஆகல உனக்கு. ஏய் ஃப்ராடு, என்ன விரட்டி விடலான்னு இருக்கேன், அப்படிதானே? போக மாட்டேன்டி. ஆண்டி கையால காஃபி குடிச்சிட்டு தான் இங்க இருந்து நகருவேன். ஆமா ஆமா, அப்படியே நான் விரட்டி விட்டுட்டாலும் நீங்க போயிடுவீங்க பாரு. ஏய், உங்க அப்பாக்கு மட்டும் நீங்க வந்தது தெரிஞ்சது அவ்வளவுதான், பிரச்சனை தான் வரும், பாத்துக்கோ. அதுக்கு தான் சொல்றேன், இல்லைன்னா நான் ஏன் உன்னை விரட்டி விட போறேன்? அர்ஜுன், டாடி அப்படி கிடையாது. நீ தான் இப்ப பாரு எங்க டாடி தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்க. எங்க டாடி ரொம்ப 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 நல்லவர். உனக்கு தெரியுமா? He is a so sweet person. யாரு உங்க அப்பா? ஸ்வீட் பர்சனா? நீ சொல்லும் போதே இங்க காரமா இருக்கு. என் மத்தாய, உங்க அப்பாவோட புராணத்தை நீயே வச்சுக்கோ, எனக்கு தேவையில்ல. போய் அர்ஜுன் பேரை சொல்லு. உங்க அப்பா ஆடி போயிடுவாரு, பாத்துக்கோ. ஷாக் அடிச்ச மாதிரி வைப்ரேட்டே இருப்பாரு, பாத்துக்கோ. போடா, எங்க டாடி கிண்டல் பண்ணா உனக்கு தூக்கமே வராதுன்னு நினைக்கிறேன். உன்ன ஏய் வேணாம், கையை நீட்டாத, சொல்லிட்டேன்.
உங்க அப்பாவை பத்தி உண்மையை தான் சொல்றேன். நான் ஒன்னும் போய் சொல்லல. நீதான் ஆரம்பத்துல உங்க அப்பா நல்லவர் நம்பிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் டாட் பத்தி எதனா பேசினா எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்க. உங்க டாடியை பத்தி உண்மையை தான் சொல்றேன். எனக்கு தான் பல விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. நீ ஃப்ராட். நான் சும்மா விட மாட்டேன். நீ என்ன பாத்துட்டே இரு. இப்ப என்ன பண்ற பாரு. டேய் அர்ஜுன், எதுக்கு நான் அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன்? அவளுக்கு அவங்க அப்பானா ரொம்ப இஷ்டம். சும்மா போய் அவங்க அப்பா பத்தி குறை சொல்லிட்டே இருந்தா அவளுக்கு கோவம் வரதா என்ன? நான் உண்மையை தான் சொல்றேன். எங்க அப்பா பத்தி உங்களுக்கும் தெரியாது. அதான் இவருக்கு தெரியட்டுமேனு உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இந்த லூசு நம்ப மாட்டேங்குது. டேய் ஃப்ராட், யார பாத்தற லூசுன்னு சொல்ற? என்ன பார்த்தா? உன்ன மட்டும் இல்ல கீட்டுமா, உங்க அப்பாவையும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய லூசு. டேய் ஃப்ராட், உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. என்ன பத்தி சொன்னா கூட ஏத்துப்பேன். உங்க டாட் பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. நீ என்ன பண்ற பாரு. ஏய் லூசு, அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத. இப்ப அவன் வந்து பார்த்தா இங்க பிரச்சனை பெருசாயிடும். சொன்னா கேளு போயிடு. பாக்கட்டும். உன்னை போட்டு விட்டுட்டு போலாம்னு நினைச்சேன். இப்ப பாரு எங்க டாடி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கல. இப்ப பாக்கட்டும். அப்பதான் கொழுந்து விட்டு ஏறிட்டோம். டேய் அர்ஜுன், உனக்கு இது தேவையா இது? கீர்த்தமா, என் புள்ள பாவமா விட்டுடுமா? ஒண்ணு ஆண்டி, இவன் ரொம்ப பேசுவான். இவனை நான் விடவே மாட்டேன். ஃப்ராட் ஒண்ணு. ஏய் லூசு, குதிரவாளு கண்டம் குத்திட்ட. ஏய் அர்ஜுன், சாரிடா. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். தெரியாம கைப்பட்டுச்சு. சாரி. ரொம்ப எரியுதா? ஆமா கீட்டு, ரொம்ப குத்திட்ட. போ லூசு. ஐயோ சாரி. இங்க வா. நான் ஊதி விட்டுமா? ஒண்ணும் வேண்டாம், போ, நானே படிக்கிறேன். சாரிடா, நான் பண்ண தப்புக்கு நானே சரி பண்றேன். காட்டு, நான் ஊதுறேன். என்ன கண்ணு? ரைட் ஹேண்ட் சைடு. ஆழமா குத்திட்ட தெரியுமா? போயிடுச்சா? இப்ப பரவாயில்லையா? ஏய் டஸ்ட் இருந்தாதான் நீ ஊதுனது போகும். நீ குத்திட்ட, இது எப்படி போகும்? இடிச்சு வாங்கல. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். மாமாய், நான் வந்து இப்ப பரவாயில்லையா? குதிரவாளு குத்துறது குத்திட்டு பரவாயில்ல கேட்டுட்டு இருக்கான். நீ விடு, நான் பாத்துக்கிறேன். போ. சாரிப்பா. I'm really sorry. ரொம்ப குத்திட்டோம். சாரி. கீட்டு. போச்சு. யார் பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலும் பார்த்தாச்சு. கீட்டு, அந்த வேலையை சிறப்பா முடிச்சிட்டு இனிமே என்ன கொழுந்து விட்டு எரிய போகுது. ஹாய் சபி. இல்லங்க, அது அர்ஜுன் கண்ணு நான் தெரியாம குத்திட்டேனா, அதான் சரி பண்ணிக்கிட்டு. முறைக்கிறாங்களே. அர்ஜுன் சொன்ன மாதிரி இவங்க பார்வை ரொம்ப ஹாட்டா தான் இருக்கு. இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ரைட்டு, முறைக்க ஆரம்பிச்சிட்டான். கீர்த்து, என்ன மன்னிச்சிரு. என்னால எதுவும் பண்ண முடியாது. சபி, நீங்க தப்பா. நீலா, என்ன பண்ற நீனு? ஒரு வயசு பொண்ணு அடக்கமா நடந்துக்க தெரிஞ்சுக்க. நீ ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்துட்டா அந்த கல்ச்சர் எல்லாம் இங்க கொண்டு வந்து காட்டாத. ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாது? அதுவும் கல்யாணம் ஆனவர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? படிச்சவ தானே. அது இல்ல நிலா, நான் விளையாட்டா. நீலா, அவ என்ன பண்ணனு தெரியாம அவசரப்பட்டு இவன் மேல கை நீட்டு. டேய் அர்ஜுன், என்னடா பண்ற? அர்ஜுன், என்ன அர்ஜுன் பண்ணிட்டு இருக்க நீ? நீ இப்ப பண்றது முட்டாள்தானே அர்ஜுன்? அமைதியா இருக்கு. ஏய், என்னடி உன் பிரச்சனை? இங்க என்ன நடந்தது தெரியாம தேவையில்லாம அவளை கை நீட்டா? டேய் அர்ஜுன், இப்ப நீ என்ன பண்ற? இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய், இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம எதுக்கு தேவையில்லாம அவளை கை நீட்டினா? இப்ப என்னடி உன் பிரச்சனை? அர்ஜுன், இப்ப நீ பண்ணது தப்புதான்டா. இல்லங்க, அவங்க உங்க பக்கத்துல நெருங்கி இருந்தாங்களா, அது என்னால பார்க்க முடியல. அந்த கோவத்துலதான் அடிச்சிட்டேன். சாரி. என்னடி பார்க்க முடியல? அப்போ ஒவ்வொரு தடவையும் நீ சந்தேகப்பட்டுட்டு தான் இருப்ப, அப்படிதானே? ஏற்கனவே பிரியாவை வச்சு என்ன கேள்வி கேட்டான், இப்போ கீர்த்துவை வச்சு என்ன சந்தேகப்பட்ட. அப்ப காலம் முழுக்க என்ன சந்தேகம் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பேன், அப்படிதானே? ஐயோ இல்லைங்க, நான் சத்தியமா சந்தேகப்பட்டெல்லாம் அவங்களை அடிக்கல. அவங்க கூட நெருங்கி இருந்தது என்னால பார்க்க முடியல. அந்த கோவத்துல தான் அவங்களை அடிச்சிட்டேன். நான் அடிச்சதுக்கு வேணா சாரி கேட்கறேங்க. நான் சத்தியமா சந்தேகம் படலைங்க. நிறுத்தடி, ஒரு தடவை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏய், உனக்கு புரியுதா இல்லையா? ஒவ்வொரு வாட்டியும் என் மனசை நீ காயப்படுத்திட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? இல்லைங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சரி, தப்பா புரிஞ்சிட்டு இருக்காத. அன்னைக்கு போட்டோவை பார்த்து பிரியா இன்னும் மனசுல இருக்காளான்னு கேட்கறேன். இப்போ கீர்த்தி என் பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு இதுவும் வேற மாதிரி நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் என்ன நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பேன். கடைசி வரைக்கும் உனக்கு என் பேர்ல நம்பிக்கை வராது, அப்படிதானே? நம்பிக்கை வராததுக்கு நீ நானும் எதுக்கு சேர்ந்து இருக்கணும்? எதுக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களை அடிச்சா உங்க மேல சந்தேகப்படுறேன்னு அர்த்தமா? அதுக்கு சந்தேகம் மட்டும் தான் பேர் இருக்கா, வேற எதுவுமே இல்லையா? நான் உங்க மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேங்க. உங்களை அந்த அளவுக்கு விரும்புறேங்க. உங்க பக்கத்துல வேற ஒருத்தி இருக்கிறத கூட என்னால பார்க்க முடியலங்க. இது என்னால ஏத்துக்க முடியல.
அந்த அர்த்தத்தை தாங்க நான் உங்களை அடிச்சேன். மற்றபடி நான் உங்க பேர்ல சந்தேகம் படலைங்க. அடே பேராண்டி, என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? தெரிஞ்சுதான் பேசுறியா நீனு? தேவையில்லாம பேத்திய காயப்படுத்திட்டு இருக்க. இங்க பாரு, அவ பண்ணதுல என்ன தப்பு? திடீர்னு வந்து ஒரு பொண்ணு பார்க்கும்போது நீ வேற ஒரு பொண்ணு கூட நின்னா யாருக்கா இருந்தாலும் அந்த இடத்துல கோவம் வரதாண்டா செய்யும். இத்தனை வயசு ஆகியும் உன் பாட்டி வேற யாரு கூட பார்த்தாலும் உன் பாட்டிக்கு கோவம் வரதாண்டா செய்யும். என்ன தப்பா பேசுறீங்க? அப்ப கடைசி வரைக்கும் இவளுக்கு என் பேர்ல நம்பிக்கை வரவே வராதான். கோலத்துக்கும் இவன் என்ன இப்படி தப்பா மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பாளாம். ஐயோ, உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? நான் உங்களுக்கு சந்தேகமும் படலைங்க, உங்களை தப்பாவும் நினைக்கல. நீங்க பாருங்க, அன்னைக்கு போட்டோ விஷயத்துல பண்ணது மட்டும் தான் தப்பு. இப்ப நான் பண்ணது எதுவும் தப்பு இல்லைங்க. சரி, உங்க ஃப்ரெண்ட் அடிச்சது தப்புனா அவங்க கிட்ட கூட நான் மன்னிப்பு கேட்கறேங்க. சாரி, நான் தெரிஞ்சதும் பண்ணலைங்க. என்னால அதை ஏத்துக்க முடியலன்னு தான் அவங்கள நான் அடிச்சிட்டேன். உங்களுக்காக நான் அவங்க கிட்ட என்னால மன்னிப்பு கேட்கறேங்க. தயவு செஞ்சு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க ப்ளீஸ்ங்க. எப்படி ஒவ்வொரு வாட்டியும் நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்ப? நான் மன்னிச்சுட்டே இருக்கணுமா? ஏண்டி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ பண்றது எல்லாம் தப்புன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுல ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சுட்டே இருக்கணும், அப்படிதானே? ஐயோ, இல்லைங்க. சரிங்க, நான் பண்ணதுதான் தப்புன்னே வச்சுக்கோங்க. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ்ங்க. நிறுத்தடி. நேற்றுக்கு பிரியா, இன்னைக்கு கீர்த்து, நாளைக்கு நான் ஃபேக்டரியில இருக்கும்போது என் ஸ்டாஃப் யாராவது வந்து என்கிட்ட பேசினாலும் அதையும் நீ தப்பா நினைப்ப. இப்படி என்ன தப்பா மட்டுமே நினைச்சிட்டு இருந்தேன்னா காலத்துக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கவே முடியாது, நிம்மதியா வாழவும் முடியாது. இங்க பாரு, நிம்மதி வேணும் அப்படின்னா நம்பிக்கை இருக்கணும். உனக்கு என் பேர்ல எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வாழ்றதை விட தெரிஞ்சு போறதே நிம்மதி. இனி உனக்கும் எனக்கும் ஒத்து வராது. இங்க பாருங்க, நீங்க சும்மா பேச்சுக்கு கூட அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னால அதெல்லாம் ஏத்துக்க முடியாது, என்ன ஒத்து வராது. நீங்க பாருங்க, நான் எந்த தப்புமே பண்ணல. நான் உங்களை சந்தேகமும் படல, தப்பாவும் நினைக்கல. உங்க ஃப்ரெண்ட் அடிச்சது மட்டும் தான் தப்பு. அவங்க கிட்ட வேணாலும் உங்களுக்காக மன்னிப்பு கேட்கறேங்க. நான் பண்ணது தப்புன்னு அவங்க கிட்ட மன்னிப்பு கூட கேட்கறேங்க. அதுக்காக நீங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும். இது என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லாதீங்க. ஏது நீ என்னோட சேர்ந்து வாழணுமா? எந்த நம்பிக்கை நடி வாழ்றது? ஒரு பொண்ணு என் பக்கத்துல நீ நினைச்ச தப்பா மட்டும் தான் நீ நினைக்கிற. இந்த நம்பிக்கையில நீ என்னோட சேர்ந்து வாழணுமா? இங்க பாரு, நானும் சரி, நீ இப்போ மாறிடுவேன் அப்புறம் மாறிடுவேன், நான் உனக்கு நிறைய டைம் கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்ல, உனக்கு நான் கொஞ்சம் ஓவராகவே இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதான் நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ரொம்ப பண்ற. இதெல்லாம் இனி ஒத்து வராது. இனி நீ யாரும் நான் யாரும், உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. இதுதான் கடைசியா இருக்கணும். இங்க பாரு, இனி உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. இனி நமக்குள்ள மட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில லாயரை பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். மார்னிங் வர வந்து கையெழுத்து போட்டுட்டு நீ உன் ரூட்டை பார்த்துட்டு போ, நான் என் ரூட்டை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். எதுக்கு என்ன வார்த்தைங்க சொல்றீங்க? பிடிக்காம என் கழுத்துல தாலி கட்டின போது கூட நீங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணது கிடையாது. ஆனா இப்ப இங்க பெருசா எதுவுமே நடக்கல. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு என்னங்க சொல்றீங்க? டைவர்ஸ் அது இதுன்னு? இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க எது சும்மா தானே சொல்றீங்க. டேய் பேராண்டி, நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. இப்ப பேத்தி என்ன பண்ணிட்டான்? எதுக்கு என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க நீனு? டேய் அர்ஜுன், நீ எதுக்கு என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? தேவையில்லாத வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க. சரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையாச்சே, அதுல தலை இடக்கூடாதுன்னு நாங்க ஓரமா நின்னா நீ வார்த்தைக்கு அதிகமா பேசிட்டு போயிட்டு இருக்க. ஆமாண்டா பேராண்டி, நீ எதுக்கு எந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு பேராண்டி, பேச்சு ஒன்றும் சரியில்லை. நிறுத்துங்கம்மா, தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேசாதீங்க. இது ஏன் வாழ்க்கை. அன்னைக்கு என் வாழ்க்கைன்னு நான் முடிவு எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு எல்லாம் கரெக்டா வந்திருக்கும். அப்பவும் என்ன எடுக்க விடல, இப்பவும் எடுக்க விடாம தயவு செஞ்சு குறுக்க பேசாதீங்க. இது ஏன் வாழ்க்கை, எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும். இதுல யாரும் குறுக்க வராதீங்க. அடே பேராண்டி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கடா. பேத்தி ஒன்னும் பெருசா எதுவும் பண்ணலையடா. ஒரு சின்ன விஷயத்துக்கு நீ என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பேராண்டி, நீ இப்படி எல்லாம் பேசுறவனே கிடையாதுடா. இப்ப எதுக்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க? அதான் சொல்லிட்டேனா, இது ஏன் வாழ்க்கை, எனக்கு தெரியும். இதை எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். யாரும் தலையிடாதீங்க சொல்லிட்டேன். நான் நிம்மதியா வாழணும்னா இப்படிதான் பண்ணி ஆகணும். ஏய், சொன்னது புரியல? காலையில ரெடி ஆயிரு. லாயர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். வந்து ஒரு கையெழுத்து தான் போட்டுட்டு உன் வழியை பார்த்துட்டு நீ போயிட்டே இருக்கலாம். உன்னை ஏன் போறேன்னு நான் கேட்கவே மாட்டேன். நாளையோட உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிய போகுது. முடியாதுங்க, நீங்க எடுத்த முடிவுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் எதுக்கு சம்மதிக்கணும்? அப்படியெல்லாம் என்னால உங்களை விட்டுட்டு போக முடியாது. இது ஏன் விடு, நான் இங்கதான் இருப்பேன். என்ன நீங்க கடைசியா அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நான் போக முடியாதுன்னு முடியாது. இப்ப உங்களுக்கு என்ன, உங்க ஃப்ரெண்ட் அடிச்சதுன்னு தப்பு?
அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறேங்க. உங்க முன்னாடி மன்னிப்பு கேட்கறேன். கீர்த்து, சாரிங்க கீர்த்து. நான் உங்களை கை நீட்டி அடிச்சது தப்புதான். என் புருஷன் பக்கத்துல நீங்க நின்னது என்னால ஏத்துக்க முடியல. அதுலயும் ரொம்ப நெருக்கமா இருந்தீங்களா, அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. அதனாலதான் ஏதோ ஒரு கோவத்துல உங்களை கை நீட்டி அடிச்சிட்டேன் கீர்த்து. சாரிங்க கீர்த்து. உங்க காலில் வேணாலும் நான் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன் கீர்த்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? பாருங்க கீர்த்து, உங்க ஃப்ரெண்ட் என்னென்னலாம் பேசுறாருன்னு. நான் உங்களை அடிச்சதுக்காக என்ன டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. இதெல்லாம் கரெக்டா? நீங்களே சொல்லுங்க. இது நியாயமா கீர்த்து? கீர்த்து, நீங்க அவரோட ஃப்ரெண்டு தானே? நீங்க சொன்ன அவர் கேட்பாருல. சொல்லுங்க கீர்த்து. நான் உங்க காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்கறேன் கீர்த்து. எல்லாரும் முன்னாடியும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கறேன். அவர்கிட்ட சொல்லுங்க கீர்த்து. அது நீ என்னடா எதுக்கு என்னமோ பேசிட்டு போற? இது ஒரு சின்ன விஷயம். இதை நீ இவ்வளவு பெருசாக்க நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க பாரு ராஜன், இவங்களுக்கு போய் என்ன அடியோட விட்டுருக்காங்க. இவங்க எத்தனை வேற யாராவது இருந்தா என்ன ரொம்ப அவமானப்படுத்திருப்பாங்க. என்ன சொல்லலாம், நான் பண்ணதா தப்பு. நீ என்னடா இவங்கள அர்ஜுன் வேணடா, இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாத. அவங்க எவ்வளவு ஃபீல் பண்றாங்க பாரு. கீர்த்து, உனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. இவ எப்பவுமே இப்படிதான். என்ன சந்தேகப்படுறது, என்ன தப்பா நினைக்கிறது மட்டும்தான் இவளுக்கு வேலையாவே இருக்கு. ஒரு நாள் இப்படியே நினைச்சிட்டு இருந்தா நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? வேண்டாம், எனக்கு நிம்மதியா வாழணும்னா இனி இவன் என் கூட இருக்கக்கூடாது. நான் எடுத்த முடிவு தான் சரி. ஏய், நீ யார்கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு நின்னாலும் ஏன் முடிவுல இருந்து நான் மாற மாட்டேன். இதுதான் என் முடிவு. நாளைக்கு நம்ம லாயரை பார்க்க போறோம்னா போறோம் தான். இனி உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாதுடி. அவ்வளவுதான். நான் உன்னை விவாகரத்து பண்றதுதான் என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. வரைந்ததே ஓர் இதயம், எழுத்தினால் தலையெழுத்தை மாற்றியே விதி எழுதும் ஒரு மேகம் தூது அனுப்ப, அது இடியை அங்கு இறக்க. உள்ளங்கையில் நானே உயிரை ஊற்றி பார்த்தேன். போவதாய் வருகிறாய் 100 முறை தானே. இன்றே விடை கொடு என்றுனை கேட்கின்ற வார்த்தையை மௌனத்தில் இடறுகிறார். என்ன இதுக்கு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? சொன்னது புரிஞ்சுதான்? ஓ, நாளைக்கு நீங்க இருந்து கிளம்பணும். உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க. ஓ, நிஜமாதான் சொல்றீங்களா? அதான் சொல்லிட்டேன்ல, நாளையிலிருந்து உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்க. நாளைக்கு லாயரை பார்த்ததும் நீ கிளம்ப வேண்டியதுதான் வேலை. இனி நீங்க இருக்க வேண்டிய வேலையே கிடையாது. போயிட்டு நிம்மதியாயிரு. ஓ. அண்ணா அண்ணா, என்னண்ணா நீங்களே இப்படி பேசுறது? ஆமா, நான் தான் பேசுறேன். நானே தான் பேசுறது. இல்லண்ணா, என்னால இதை நம்ப முடியல. அண்ணா, நீங்க அவங்க இல்லாடு வாய மூடு. எனக்கு தெரியும் இந்த விஷயத்துலலாம் நீ தலையிடாத. அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு யாரையுமே தலையிடாத சொல்லிட்டேன். நீ என்ன, உனக்கும் அதுதான். என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துட்டு தெரியும். யாரும் இந்த விஷயத்த தலையிடக்கூடாது சொல்லிட்டேன். என்ன சொல்றது புரியல? என்ன எதுக்கு இங்க நின்று வரைக்கும் பார்த்துட்டு இருக்கா? ஓ, போய் உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு. ஓ. ஏங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் போயிடவா? நான் நல்லா யோசிச்சிட்டேன். இனி என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓ, போன்னு. அர்ஜுன், நீ இன்னும் வீட்டுக்கு கிளம்பல? வீட்டுக்கு கிளம்புற வழியை பாரு. கிளம்பு. இல்லடா. கேட்டு வீட்டுக்கு போன்னு சொன்னேன். போ, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ கிளம்பு. சரி அர்ஜுன். மீனா, சாரிங்க. இப்போ இங்கே நடந்த பிரச்சனைக்கு முழுக்க நான் தான் காரணம். ஐம் ரியலி சாரி. இல்லைங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் காரணம் இல்லை, நான் தான் காரணம். நான் மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு பண்ணேன். ஆனால் அது அவர் கணக்கு தப்பாக படுது. பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் போகிறேன். அது அவர் போன்னு சொல்லிட்டார்ல. இல்லைங்க நிலா, பிரச்சனை எல்லாமே என்னால. இதுக்கு மேலே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் முடிவில் அவர் தெளிவாக இருக்கார்ல. இதுக்கப்புறம் யார் என்ன பேச முடியும்? அண்ணா அண்ணா, என்ன நடக்குதுங்க? இல்லாடு நான் தான் சொல்லிட்டேன்ல. இங்க பாரு, நீ சின்ன பொண்ணு. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இங்க என்ன நடக்கணும், என்ன நடக்குது எல்லாமே எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீ போ. இல்லடா, அப்படியெல்லாம் என்னால போக முடியாது. அண்ணா, நீ இப்படி பண்ணவே மாட்டியண்ணா. அண்ணா, நீங்க பாருங்கண்ணா, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியலையே. இல்லாடு சொல்றேன்ல, அமைதியாயிரு. என்ன இதுக்கு நின்றுட்டு இருக்க? கிளம்பு. கீத்து, உனக்கு தான் சொல்றேன், வீட்டுக்கு கிளம்பு. சரிடா அர்ஜுன், கிளம்புறேன். உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? போ, போய் உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ.
நாளைக்கு காலையில நீ இங்க இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். கிளம்பு. இதுதான் உங்க முடிவா? உனக்கு வேணா இது முடிவா இருக்கலாம், எனக்கு இதுதான் ஆரம்பம். கிளம்பு. இனிமே என் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். சரிங்க. இல்ல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அண்ணா? என்னண்ணா எதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இங்க எல்லாம் நடக்கிறதெல்லாம் குழப்பமா இருக்கு. அவங்க எதுக்கு போக சொல்றேன்? அவங்க போக கூடாதுண்ணா. இருங்க, போகாதீங்க. இல்லாட்டு உன்னை அமைதியா இருன்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரியும். முடியாதுண்ணா, அப்படியெல்லாம் என்னால அமைதியா இருக்க முடியாது. நீங்க ரொம்ப தப்பு பண்ணிடுறீங்கண்ணா. இவ்வளவு நாள் நான் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப நீங்க பண்றீங்க. இது தப்புண்ணா. அவங்க போக கூடாது. அண்ணி போகாதீங்க அண்ணி. ஏதோ பேசுறான்னு அவ பேச்சை கேட்டுக்கிட்டு மறுபடியும் இங்க இருக்கணும்ன்ற எண்ணத்தை வளர்த்துக்காது. நான் என் முடிவுல தெளிவா இருக்கேன். அவ்வளவுதான். அண்ணா இப்ப நான் ஏத்துக்கிட்டேன், நீங்க வேணாம்னு சொல்றீங்கண்ணா. இதெல்லாம் நம்பவே முடியலண்ணா. லட்டு, அந்த கோவத்திலையும் ஆதங்கத்திலையும் அவங்கள அடிச்சிட்டேன் நானு. சரி, அது தப்புன்னு அவங்க கிட்ட நான் மன்னிப்பை கேட்டுட்டேன். நான் போய் அவர்கிட்ட என்னன்னு பேசிட்டு வரேன். சார் இப்படி பண்றவர் கிடையாதுதான். என்ன சார் சொல்றீங்க? அதான் சொல்லிட்டேன். இப்ப சொல்லு, என் முடிவு சரியானதா இல்ல தப்பானதா? சார் அது நம்ம காலையில லாயரை பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்.